தமிழகத்துடைய முதல்வராக போகும் தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் தமிழ் சினிமாவில் தன்னுடைய முதல் படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. படம் பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. சமீபத்துல இந்த படத்துடைய ட்ரீசர் ட்ரெய்லர் வழியாக்கி நல்ல வரவேற்பு பெற்றது. ஒரு இயக்குனருடைய முதல் படம் போலவே இல்லை அப்படின்னு பல பிரபலங்களுமே பாராட்டினாங்க. ஸோ படமுமே கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு படத்துடைய வியாபாரமும் நல்லாவே போயிட்டு இருந்ததா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் தற்போது இந்த படத்திற்காக சமீபத்துல பேட்டி ஒன்று கொடுத்துள்ளதாக சொல்லப்படுது. அந்த பேட்டியில இந்த பட வாய்ப்பு இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த ரிவீல் பண்ணிருக்காரு. அதாவது ஜேசனுடைய இந்த திரைப்படத்தை லைகா புரொடக்ஷன் தான் தயாரிக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே லைகா தயாரிப்புல வெளியான அத்தனை படங்களுமே ஃபிளாப் ஆச்சு. ஆனால் ஜேசனுடைய படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில லைகா புரொடக்ஷனை அறிமுகப்படுத்தியதே நடிகர் அஜித்குமார் அவர்கள் தான் அப்படின்ற செய்தியை ஜேசன் சஞ்சய் அவர்கள் சமீபத்திய பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது மட்டுமல்லாமல் ஜேசன் அவர்கள் ஏகே அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்துடன் சண்டையில இருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய எந்த ஒரு அரசியல் செயல்பாடுகள்லையுமே அவருடைய குடும்பத்தின் ஈடுபாடு இல்லை. அவருடைய அம்மா அப்பாவுடன் மட்டும்தான் டச்ல இருக்காரு. மற்றபடி அவருடைய மனைவியான சங்கீதா, மகளான திவ்யா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை விட்டு பிரிந்தே வாழ்கிறார்கள் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.